மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக சென்னை வருகிறார் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இந்த சந்திப்பின் இறுதியாக தொகுதி பங்கீடு கையெழுத்தானது இறுதியாக செய்துவிட முடியுமா? முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வரும் 13ஆம் தேதி சென்னை வருகிறார். சென்னை வரக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அன்றைய தினம் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலினை சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது திமுக காங்கிரஸ் கூட்டணியுடனான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை திமுக காங்கிரஸ் இடையே நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடைபெற்றது. டெல்லியில இருந்து தமிழகம் வந்த முகுல் வாஸ்னிக், அஜய்குமார் உள்ளிட்ட டெல்லி குழு, அதே போல கே.எஸ். அழகிரி தலைமையிலான தமிழக குழுவினர் திமுகவோடு ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தனர். அந்த பேச்சுவார்த்தையில திமுக கூட்டணியில 12 தொகுதிகள் வரை காங்கிரஸ் கேட்டிருந்தது. ஆனால் 7 தொகுதிகள் இந்த முறை திமுக ஒதுக்கக்கூடும் காங்கிரஸ் கட்சிக்கு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை காங்கிரஸ் கட்சியோடு வருகிற 9ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. எனவே இந்த 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் என்ற ஒரு நம்பர்ஸ் எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும் என்று கூறப்படுகிறது. எனவே 13ஆம் தேதி சென்னை வரக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே முதலாவதாக காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் கட்சி நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை நடத்துகிறார். அதற்கு பிறகாக திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதல்வரை சந்திக்கிறார். அப்போது காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 13 அல்லது 15ஆம் தேதிக்குள் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை முழுவதுமாக ஒதுக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறது. எனவே தேசிய தலைவர் இங்கு வரும்போது அந்த கூட்டணி ஒப்பந்தம் இறுதியாகிவிடும் என்றும் கூறப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.